மோசமான சாதனைக்கு முற்றுப்புள்ளி வைத்த சென்னை அணி. ஐபிஎல் 57வது போட்டி ஈடன் கார்டன் மைதானத்தில் கொல்கத்தா மற்றும் சென்னை அணிகள் மோதிக்கொண்டனர். டாஸ் வெற்றி பெற்ற கொல்கத்தா அணி பேட்டிங் ஐ தேர்வு செய்தது. கொல்கத்தா அணியின் சுனில் நரேன் 26 ரன்கள், ரகானே 48 ரன்கள், மனிஷ் பாண்டே 36 ரன்கள், ஆண்ட்ரே ரசல் 38 ரன்கள் அடித்து கொல்கத்தா அணி 20 ஓவர்களில் 179 ரன்கள் சேர்த்தனர். சென்னை அணி சார்பில் நூர் அகமது சிறப்பாக பந்துவீசி 4 விக்கெட் கைப்பற்றினார். அனைத்து பந்துவீச்சாளர்களும் சிறப்பாக பந்து வீசினர். 180 ரன்கள் மேல் சேசிங்கில் சென்னை அணி வெற்றி பெற்றதில்லை என்ற மோசமான சாதனை இருக்கிறது. அதை இந்த போட்டியில் சரி செய்வார்களா என்ற எதிர்பார்ப்பில் ரசிகர்கள் இருந்தனர். சென்னை அணிக்கு ஆரம்பமே அதிர்ச்சி காத்திருந்தது. தொடக்க வீரர்கள் ஆயுஷ் மத்ரே மற்றும் தேவன் கான்வே 0 ரன்களுக்கு ஆட்டம் இழந்தனர். பின்னர் இறங்கிய அறிமுக வீரர் அர்வால் பட்டேல் கொல்கத்தா அணியின் பந்துவீச்சாளர்களை அடித்து தும்சம் செய்தார். முதல் பந்தில் சிக்சர் அடித்தும் 11 பந்துகளில் 31 ரன்கள் சேர்த்து விக்கெட்டை இழந்தார். 60 ரன்களில் 5 விக்கெட் இழந்து தத்தளித்த நிலையில் டேவால் பிரேவஸ் இறங்கி 25 பந்துகளில் 52 ரன்கள் சேர்த்து விக்கெட் ஆனார். இம்பேக்ட் பிளேயராக உள்ளே வந்த சிவம் துபே சிறப்பாக விளையாடினார். சிவம் துபே மற்றும் டோனி ஜோடி சரிவில் இருந்த அணியை மீட்டு வெற்றிக்காக அழைத்துச் சென்றனர். 12 பந்துகளில் 19 ரன்கள் என்ற நிலையில் சிவம் துபே சிக்சர் அடித்து அடுத்த பந்தில் அவுட் ஆனார். கடைசி ஓவரில் ரசல் வீசிய முதல் பந்தில் ஒரு சிக்சர் அடித்தார் டோனி. 19.4 பந்துகளில் 183 ரன்கள் எடுத்து சென்னை அணி வெற்றி பெற்றது. டோனி ஐபிஎல் வரலாற்றில் ஸ்டம்ப்களுக்கு பின்னால் நின்று 200 விக்கெட்டுகள் எடுக்க காரணமாக இருந்திருக்கிறார் என்ற சாதனையை படைத்திருக்கிறார். டோனி தன்னை ஒவ்வொரு போட்டிகளிலும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். சிவம் தூபே கடைசி நேரத்தில் வந்து சிறப்பாக விளையாடி அணியை வெற்றி பாதைக்கு அழைத்துச் செல்கிறார். இவரும் ஒரு சூப்பர் பினிஷராக உருவெடுத்து வருகிறார். இரு அணிகளும் சரி சமமாக மோதிக் கொண்டார்கள். ஐபிஎல் பாயிண்ட்ஸ் டேபிள் கொல்கத்தா அணி 6வது இடத்தில் இருக்கிறார்கள். சென்னை அணி 3 வெற்றிகளுடன் 10வது இடத்தில் இருக்கிறார்கள். சென்னை அணியை பொறுத்தவரையில் அணி தேர்வு பந்து வீச்சாளர்கள் எல்லாம் சரியாகத்தான் இருக்கிறது. ஆனால் மற்றவர்களுக்கு இருக்கும் அதிர்ஷ்டம் சென்னை அணிக்கு இல்லை என்று தான் சொல்ல வேண்டும்.